சட்டம் ஒரு பார்வை யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வழக்கறிஞர் குணசேகரனின் அன்பு வணக்கங்கள். பொதுவாக ஒரு ஆவணம் செல்லாது அப்படின்னு ரத்து செய்ய வேண்டும் என்றால் அந்த ஆவணம் எழுதிய தேதியிலிருந்து 3 வருடத்திற்குள் அதற்காக வழக்கு தாக்கல் செய்ய வேண்டும். அப்படி வழக்கு தாக்கல் செய்யவில்லை என்றால் அந்த பத்திரம் எப்பொழுது எழுதினார்கள் என்று அவர்களுக்கு தெரியாத பட்சத்தில் அந்த பத்திரம் எழுதியது குறித்து அவர்களுக்கு எப்பொழுது அறிவு வந்ததோ, அதாவது நாலேஜ் அவர்களுக்கு எப்பொழுது தெரிந்ததோ அந்த தேதியிலிருந்து 3 வருடம் வரை வழக்கு தாக்கல் செய்யலாம் என்று சட்டம் சொல்லுகிறது. இதுக்கு பேர் லிமிட்டேஷன் ஆக்ட் பிரிவு 59 இது தெளிவாக சொல்லப்படுகிறது. இப்போ ஒரு வழக்கில் சென்னை உயர் நீதிமன்றம் சமீபத்திலே ஒரு தீர்ப்பை சொல்லி இருக்கிறது. அதாவது 2026/1 CTC பக்கம் 717 நீதியரசர் சவுந்தர் அவர்கள் இந்த தீர்ப்பை வழங்கி இருக்கிறார்கள். இந்த வழக்கில் என்ன அப்படின்னா, ஒருவர் தனக்கு பாத்தியப்பட்ட சொத்தை பொது அதிகார முகவர் ஒருத்தருக்கு பொது அதிகார முகவர் பத்திரத்தின் மூலமாக எழுதி கொடுக்கிறார். இந்த இடத்த நீங்க கிரயம் பண்ணி கொடுக்கலாம் எனக்காக அப்படின்னு. ஆனா அவருக்கு தெரியாமலேயே அந்த பொது அதிகார முகவர் இதை ஒரு 3வது நபருக்கு விற்பனை செய்து விட்டார். அந்த விற்பனை செய்த தொகை தனக்கு சேரவில்லை, அந்த விற்பனை கிரயம் பெற்றவர் இன்னொருவருக்கு விற்பனை செய்து விட்டார் என்று ஒரு 18 வருடங்களுக்கு பிறகு அவர் ஒரு வழக்கை தொடுக்கிறார். அப்படி வழக்கு தொடுக்கிற போது எனக்கு வில்லங்க சான்றிதழ் போட்டு பார்த்த போது இப்போதுதான் எனக்கு அவர் விற்பனை செய்தது தெரிய வந்தது. அதனால எனக்கு எப்ப நாலேஜ் வந்ததோ அந்த நாலேஜ் வந்த தேதியிலிருந்து 3 வருஷத்துல இந்த வழக்கை தாக்கல் செய்யலாம் அப்படின்னு அவர் ஒரு வழக்கை தொடுக்கிறார். இந்த நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் இதனை விசாரித்து என்ன தீர்ப்பு சொன்னது என்றால், ஒருவர் பொது அதிகார பத்திரத்தை ஒருவருக்கு எழுதி கொடுத்தார் என்றால் அந்த பொது அதிகார முகவர் அவரின் சார்பாக அந்த பத்திரத்தை எழுதி கொடுக்கிறார். அப்ப அது அவரே எழுதி கொடுத்த மாதிரி. அப்ப அந்த பொது அதிகார முகவருக்கு எழுதி கொடுக்கிற போது அந்த நாலேஜ், அறிவு வந்துவிட்டது என்றால் அது அவருடைய பிரின்சிபலுக்கும் வந்துவிட்டது போலதான். எனவே இத்தனை ஆண்டுகள் கழித்து இந்த வழக்கை தாக்கல் செய்ய முடியாது, இது 3 வருடங்களுக்குள்ளே தாக்கல் செய்திருக்க வேண்டும் என்று அந்த வழக்கை தள்ளுபடி செய்தது. இப்ப இது ஒரு வழக்கு. இதே சமயத்தில் இப்படி பொது அதிகார முகவர் எழுதி கொடுத்த ஒரு சொத்தை நம்ம கேட்கவே முடியாதா அப்படின்னா அது 3 வருஷத்துக்குள்ள கேட்கணும். ஆனா அதுக்கு வேறு பல விதிவிலக்குகள் உண்டு. இது சம்பந்தமா கல்கத்தா ஹைகோர்ட் 1958 பக்கம் 2 AAR பக்கம் 2 இது ஒரு மாறுபட்ட தீர்ப்பை சொல்லி இருக்கிறது. இப்போ இந்த கிரயம் எழுதி வாங்குறார் பார்த்தீங்களா, பொது அதிகார முகவரிடமிருந்து கிரயம் எழுதி வாங்கிய நபர் இப்போ உதாரணமாக இவர் 2022 கிரய பத்திரம் பவர் ஏஜென்ட் எழுதி கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். 2025க்குள்ள கேஸ் போடணும், 3 வருஷத்துக்குள்ள கேஸ் போடலைன்னா கேஸ் போட முடியாது. இது சட்டம். 2026 கேஸ் போட முடியாது. ஆனா அந்த இடத்தை எழுதி வாங்கினார் பார்த்தீங்களா, அந்த எழுதி வாங்கினவர் 2024 இந்த பிரின்சிபல் என்று பொது அதிகாரம் கொடுத்தவர் மேல ஒரு கேஸ் போடுறார். அப்படி கேஸ் போடுறப்ப இந்த சொத்தை நான் கிரைய வாங்கிட்டேன் இவருடைய ஏஜென்ட் கிட்ட இருந்து, அதனால இப்ப நான் தான் இதை அனுபவிச்சுட்டு இருக்கிறேன், அதனால இந்த சொத்து எனக்கு தான் பாத்தியம் அப்படின்னு அதுல இடைஞ்சல் பண்ணக்கூடாதுன்னு அவரு ஒரு கேஸ் போடுறார். அப்ப இது பாசிட்டிவ் டினையல் அப்படின்னு பேரு. அப்பதான் முதல்ல இந்த பொது அதிகார முகவர் மூலமாக கிரயம் பெற்றவர் இந்த பிரின்சிபலினுடைய அந்த உரிமையை மறுக்கிறார். பாசிட்டிவ் டினையல். அப்படி பார்க்கிறப்ப பிரிவு 58 லிமிட்டேஷன் ஆக்ட் பிரகாரம் எப்ப ரைட் டு சூ அக்ரூட், எப்பொழுது வழக்கு தாக்கல் செய்வதற்கு உரிமை அவருக்கு ஏற்படுகிறது என்றால், அவர் ஒரு 2024 ஒரு புதிய வழக்கு போடுறார் பத்தியா, அதுல இருந்து 3 வருஷம் கணக்கெடுத்து பார்த்தோம்னா 2027 வரைக்கும் அந்த கேஸை அவர் ஃபைல் பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனா இந்த பொறுமை இந்த உயர்நீதிமன்ற நீதிமன்ற தீர்ப்பிலே சொல்லப்படவில்லை. இருந்தாலும் கூட இதை இன்னொரு கோணத்திலும் பார்க்க வேண்டும், தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காகவே இந்த கல்கத்தா உயர் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பையும் சேர்த்து இந்த வீடியோவில் சொன்னேன். நன்றி, வணக்கம். வழக்கறிஞர் குணசேகர்.